முதல்ல திராவிடம் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றதே அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா, என்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் முதல்வரா இருக்கிறாரோ, அப்போ அது திராவிடம் தான். திராவிடக்குள்ள தமிழ் அடங்குது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் திராவிட கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்குமோ, திராவிட திட்டங்கள் தமிழ்நாட்டுல இருக்குமோ, அது இருக்கிற வரையிலும் அது திராவிட ஆட்சி தான். ரொம்ப வித்தியாசமானது. அது நான் ரொம்பவே வரவேற்கிறேன். தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு ஆரம்பத்துல ஒரு ஷாக் இருந்தாலும், திராவிட கட்சிகளை சார்ந்து மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் எல்லாமே ஆரம்பிச்சாங்க. பட் உண்மையான தகுதி இருக்கா அப்படின்றதுக்கு நான் ஒரு சில கேள்விகளை வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு என்ன கேட்டா தாவேகாவை விட ஒரு தகுதி நிறைந்தது, தாவேகாவை விட சிறந்த கட்சி இல்லைன்னு அடிச்சு அதுதான் ரமேஷ். திமுக நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம், தாவேக அரசு ஆட்சியில் அமைவதற்கு நாங்கள் தான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்தோம் என்று அவர்கள் சொன்னதும், அப்படி அனுப்பி வைத்ததாக இருந்தாலும் அதுக்குண்டான உங்களுடைய பதிலும், அப்படி அனுப்பி வைத்த கட்சிகள் இப்போது திமுகவுக்கு துரோகம் செய்கின்றனவா? ஏன் உதயநிதி அவர்களை டார்கெட் பண்றாங்கன்னா, தாவேக யாரு? முக்கியமா செங்கோட்டையன். அவரு ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருந்தவர். அவர் இங்கேயே அமைச்சிருக்கிற முக்கியமாக நடத்தியிருக்காங்க. அதிமுக முக்கிய பிரமுகர்கள் அரசியல்வாதி அங்கே இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் எல்லாரும் புதுசுன்னு சொல்ல முடியாது. ஆதவ் யாரு? திமுக இருந்தவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் திமுக இருந்துட்டு விடுதலை சிறுத்தையில் இருந்துட்டு இப்போ வந்தவர் தான். அதாவது தற்குறி அப்படின்னு என்கிற ஒரு வார்த்தை பதிக்கப்பட்டது சரிதான் நினைக்கிறீங்களா? 10 நிமிஷத்துக்கு மேல பேசுனீங்க. 26 எம்எல்ஏ இன்னைக்கு 26 எம்எல்ஏ பேசுனீங்க, அமைதியா கேட்டேன். நீங்க என்ன பேசுனீங்கன்னு மறந்து போற அளவுக்கு கேட்டேன். 26 எம்எல்ஏ தாவேகாவுல இந்த மாதிரி தன்னோட ஜாதியை வச்சு. அன்புக்குரிய டி மீடியா நேயர்களே, இன்றைய களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை பற்றி விவாதிக்க நம்மிடையே திமுக சார்பாக திரு சந்துரு அவர்களும், தாவேகா சார்பாக திரு அன்பன் ரமேஷ் அவர்களும், ஊடகவியலாளராக திரு மீரான் அவர்களும் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். வணக்கம். 2000க்கு அப்புறமா நடந்த தேர்தல்களில் கடந்த தேர்தல் மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக கருதப்படுது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, திராவிடம் இல்லாத ஒரு கட்சி திடீர்னு ஆட்சியை பிடித்ததாக தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து திரு மீரான் அவர்களே? முதல்ல திராவிடம் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றதே அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா, என்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முதல்வராக இருக்கிறாரோ, அப்போ அது திராவிடம் தான். திராவிடக்குள்ள தமிழ் அடங்குது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் திராவிட கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்குமோ, திராவிட திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குமோ, அது இருக்கிற வரையிலும் அது திராவிட ஆட்சி தான். அப்போ இப்ப திராவிட ஆட்சி இல்லைன்னா திராவிட கொள்கைக்கு இல்லாம அவர் சொல்லல. இப்ப இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவரை யாருன்னா அவர் பெரியார் தான் காட்டுறாரு. பெரியாருடைய புகைப்படங்களையும் பெரியாருடைய பேனர்களையும் தான் அவருடைய எல்லா பிரச்சத்தில் வைக்கிறாரு. அப்படி வைக்கும் பொழுது அது எப்படி திராவிட ஆட்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்ப அது திராவிடக்குள்ள தான் அவரும் வர்றாரு. இல்ல, நான் சொல்ல வந்ததனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, தொன்று தொட்டு திராவிட கட்சிகளாக இருந்த திமுக திராவிட கட்சிகள்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், மதிமுக இருக்கட்டும், தேதிமுக இருக்கட்டும், அதுல திராவிட பேர் வரும். இதுல திராவிட பேர் வரலையே ஒழிய அவங்க என்னைக்காவது அந்த கட்சி நாங்கள் திராவிடத்திற்கு எதிரான கட்சின்னு அறிவிச்சிருக்காங்களான்னா இல்லை. ஆனா திராவிடர் பெரியாருடைய சிந்தனையும் அம்பேத்கர் சிந்தனை இவங்களுடைய புகைப்படங்களை தான் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அப்போ திராவிட ஆட்சி தானே. அது திராவிட ஆட்சி தான் கொண்டு வந்து முனைகிறாங்க. திராவிடத்தை இல்லாம அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா வெற்றி பெற்று போறாங்களா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம். இதை பத்தின கருத்தை அன்பன் ரமேஷிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம் அனைவருக்கும். இந்த கேள்வியோட உட்கருத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, திராவிடம் இல்லை அப்படிங்கிறதுல மீரான் சொன்னது போல் நானும் உடன்படுறேன். ஆனால் அவருடைய கேள்வி என்னென்னா, தொன்று தொட்டு அதிமுக அல்லது திமுக அப்படின்னு இருக்கிற நிலை மாறி வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வித்தியாசமானதானா? ஆமாம், ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதை நான் ரொம்பவே வரவேற்கிறேன். தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு ஷாக் இருந்தாலும், அதுக்கப்புறம் அதை யோசித்து பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு மனநிலை, நடுநிலையாக ஒரு மனநிலை இருப்பாங்க. என்ன வேற எவனுக்காவது போட்டு என்ன ஆக போகுது, எப்படி பார்த்தாலும் இவங்க தானே வருவாங்க, அப்போ இங்கேயே போடுவோம். திருடனோ நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ
வேற யாருக்கும் போட்டு அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு இவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு தான் போயிட்டு இருந்த மனநிலை இப்போ மாறி அது இந்த 2 கட்சி இல்லாமல் வேறொரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான இதுக்கு முன்னாடியும் மாற்று தேடி போயிருக்காங்க, மாற்றம்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை மக்களுக்கு போயிருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியாமல் போயிருக்கு. அது வைகோவாக இருக்கலாம், அல்லது சீமானா இருக்கலாம், அல்லது மக்கள் நல கூட்டணின்னு உருவானதாக இருக்கலாம், இன்னும் வேறு கமலஹாசன் மக்கள் நீதி மையமாக இருக்கலாம், இன்னும் வேறு சில கட்சிகளும் அவங்க அந்த அவங்களுக்கு மாற்றான்னு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வகையில் ஒரு குறுக்கிட்டு இருக்கு. இப்போ வைகோ இருக்கட்டும், கமலஹாசன் இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மாற்றம் கொடுக்க முடியல அப்படின்னு தோழர் சொல்றாரு இல்லையா? அவங்க ஆட்சி அமைக்கல இல்லை, அவங்க வந்து கட்சியிலேருந்து புதுசாக வந்திருக்காங்களே தவிர அவங்க ஒரு மெஜாரிட்டியாவோ ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையில் கூட ஒரு சட்டமன்ற தொகுதியில் வர முடியல. கேள்வி மக்கள் இல்ல நீங்க சொன்னதை சொல்றேன். நீங்க ஆட்சி அமைச்சாங்கன்னு நானும் சொல்றேன். அப்புறம் எப்படி அவங்க மாற்றத்தை கொடுக்க முடியும்? ஆட்சி அமைச்சாங்கன்னு மக்கள் ஏமாந்துட்டாங்க. மக்கள் என்னுடைய கேள்வியும் அதுதான். இப்ப இவங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படவில்லை. அப்படிங்கிற பட்சத்துல கடந்த தேர்தலில் திமுக கட்சி தன்னுடைய இடத்தை இழந்திருப்பதற்கான காரணம் வந்து அரசியல் முதிர்ச்சி அதிகம் இல்லாத மக்களுடைய ஒட்டுமொத்த சக்தி தானா, இல்லது இந்த தோல்வியை, இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு சந்துரு அவர்களே? முதல் விஷயமா நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு மீரான் சொல்கிறதுல நான் உடன்படுறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அந்த பேரை எதுக்கு இனிஷியலாக கொண்டு வந்தாங்கன்னா, காங்கிரஸ் இல்லாத ஒரு திராவிடம் சார்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்றதுக்காக தான் திராவிட கழகத்திலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்த ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ அதை வந்து மக்களுக்கு மத்தியில் சொல்கிற கடமை நம்மளுக்கு இருக்குது. ஆனால் திராவிட கட்சிகளை சார்ந்து மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆரம்பித்தாங்க. பட் எல்லாரோட சித்தாந்தமும் வந்து திராவிட கட்சியை சார்ந்து மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாருமே பெரியாரிசம் பேசினாங்க. இங்கே வந்து சீமான் வந்து உடஞ்சி போனதுக்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் அவர் நேர் எதிராக திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரிசத்தையும் எதிர்த்தார். அப்போ இங்கே ஒரு விஷயத்தில் திரு விஜய் அவர்களுக்கு பாராட்டு சொல்ல வேண்டிய இடத்துல நான் நிற்கிறேன். என்னன்னா வந்து திராவிட சித்தாந்தத்தோட உள்ள கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக மக்கள் அவரை ஒரு 50% அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு நிசப்தமான உண்மை இருக்காங்க. அப்போ நீங்க தாவேகாவை ஒரு திராவிட கட்சின்னு அங்கீகரிக்கிறீங்க? நிச்சயமா. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிளே கிரவுண்ட்ல மிகப்பெரிய சீனியர்ஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து சப்ஸ்டியூட் பிளேயரா உள்ள வர்றார். அவர் உண்மையாவே சப்ஸ்டியூட் பிளேயரா வந்த உடனே கிளியரான கள நிலவரம் வந்து அவருக்கு தெரியுமா, எப்படி அவர் வந்து எல்லா சீட்டுகளையும் வென்றெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியில் வரும் பொழுது உங்களோட கேள்விப்படி பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாதுன்னா, இப்போ தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க இல்லையா, இப்போ தாவேக்காவை ஆதரிக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். எப்போ நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன், இந்த ஒரு 5 காரணத்துக்காக ஆதரிக்கிறேன், இதை பற்றி மட்டும் யாராவது எடுத்து சொன்னா கூட இது நல்லா இருக்கும். அருமையான விஷயம். ஏன்னா அரசியல், அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவுடைய தொண்டர்களை வந்து நேர்காணல்ல அல்லது அவர்களிடம் பேட்டி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர்களாக திரு விஜய் அவர்கள் வந்து இவர்கள் தான் எங்களுடைய கட்சியினுடைய முன்னோடிகள் என்று வெளியிட்ட புகைப்படங்கள்ல இருந்தவர்கள் கூட யார் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தளபதி மட்டும்தான் அப்படின்னாங்க. அப்போ அந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது அதாவது தற்குறி அப்படின்னு என்கிற ஒரு வார்த்தை வந்து பதிக்கப்பட்டது வந்து சரிதான் நினைக்கிறீங்களா திரு ரமேஷ் அவர்களே? நெறியாளருக்கு ஒரு வேண்டுகோள். நான் பேசும்பொழுது என்னுடைய கருத்து முழுமையாக சேர்றதுக்கு முன்னாடியே அது நிறுத்தப்பட்டது. அது அடுத்தடுத்த சுற்றுகளில் அது தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் பேசி முடித்ததுக்கப்புறம் மற்றவங்க குறுக்கீடு செய்யலாம், அல்லது நீங்கள் எனக்கு ஏதேனும் எதிர்கேள்வி இருந்தால் நீங்கள் எனக்கு கேட்கலாம். உங்களோட கேள்விக்கு வரும் பொழுது நண்பர் சந்துரு அழகாக சொன்னார், தாவேகாவை ஆதரிக்கிறதுக்கு ஏதாவது 5 காரணங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முதன்மையான காரணத்தை என்னால் சொல்ல முடியும். திமுக தன்னுடைய கொள்கை நிலைப்பாடில் சமூக நீதி மேலே மக்கள் மீது அவர்கள் அவர்கள் இருப்பதாக காட்டிய அந்த கொள்கையை மிகச்சரியாக பிடித்திருந்தாலே தாவேகாவை ஆதரிக்க வேண்டிய நிலைமை பெரும்பாலான மக்களுக்கு வந்திருக்காது என்பது முதல் காரணம். இரண்டாவது காரணம்,
ஆம், பணம் தேர்தலுக்கு வாக்களிக்கும் மனநிலை, பணம் கொடுக்கும் மனநிலையை உண்டாக்கியது. அது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் உண்டாக்கியது. அது இல்லாமல் இருந்திருந்தால் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய நிலை வந்திருக்காது. சமூக நீதி பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது எந்த வாயையும் திறக்காமல் லோக்சபாவில் போய் 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆணவ கொலை மட்டுமே நடந்தது என்று பதிவு செய்திருந்த அந்த மெத்தன போக்கும் கண்டுக்காத தன்மையும் இருந்திருந்தால் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. பணம் அதாவது பிற கட்சிகளை கான்ட்ராக்டர், தன்னுடைய கட்சி சார்ந்தவர்கள் குறுநில மன்னர்கள் என்று மற்றவர்கள் அழைப்பதற்கு போல், அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பது பிறகு, குறுநில மன்னர்கள் என்று அழைப்பதற்கு போல் தன் கட்டுக்குள் வைக்க இருக்க வேண்டிய அந்த ஆளுமையை அவர்களுக்கு கொடுத்தது இல்லாமல் இருந்திருந்தால் வந்திருக்காது. இறுதியாக கூட்டணி கட்சிகளை, அதாவது தன்னை நோக்கி வர கட்சிகளை பெரியண்ணன் போன்ற மனநிலையோடு, உங்களுடைய உழைப்பெல்லாம் எனக்கு வேண்டும், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்காமல் இருந்திருந்தால் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. ஆக இதையெல்லாம் திமுகவின் கொள்கைகளிலிருந்து அவர்கள் ஈர்த்து போனதுதான் தாவேக்கா என்ற கட்சியை நோக்கி பிற கட்சிகளும் மக்களும் சென்றடைவதற்கான முதன்மையான காரணம். அது மட்டுமல்லாமல் விஜயை மக்கள் கரப்ஷன் இல்லாமல், வேறு ஏதேனும் நிலகுகள் இல்லாமல், எதிர்மறையான எண்ணம் இல்லாமல் அவரை மக்கள் நம்பினார்கள், தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ரமேஷ் அவர்களே, திரு மீரான் அவர்கள், அதாவது நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லையா திராவிட கட்சி இல்லை அப்படின்னு. நான் வந்து திராவிட கட்சி இல்லை அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, அது தாவேக்கா வந்து தன்னை டிக்ளேர் பண்ணல. நாங்கள் வந்து திராவிட கட்சி இல்லைங்கிறத தாவேக்கா டிக்ளேர் பண்ணல. ஆனால் தாவேக்கா வந்து என்ன செய்யணும்னா, தங்கள் நடக்கக்கூடிய ஆட்சியில் இருக்குல்ல, அந்த ஆட்சியில் அதை காட்டணும். நாங்கள் திராவிட கட்சியா இல்லை திராவிட கட்சி இல்லையா அப்படிங்கிறத காட்டணும். இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா சமூக நீதி பேசுகிறாங்க. சமூக நீதி பேசுகிறது திராவிட கட்சிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மையர்களுக்கும் சமூக நீதி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் எல்லாத்துக்கும் துணையாக நின்றாங்க. குறிப்பாக சொல்ல போனால் பல திருப்பரங்குன்றம் சம்பவம் எடுத்துக்கங்க. அப்போ வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அங்கே வந்து திமுக வந்து 140 போட்டு அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசிச்சு ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் இருக்காங்க, அவர் பேசினாரா? ஆணவ படுகொலை பற்றி சொன்னார் இல்லையா? அப்போ ஆணவ படுகொலை இப்போ 45 நாள் ஆக போகுது இல்லையா? இவர் திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வராகி இத்தனை நாள் ஆச்சு. 9 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அப்போ அது சம்பந்தமா என்ன அறிக்கை எடுத்தாங்க? அது சம்பந்தமா அப்போ ஆணவ கொலை திமுக மீது மட்டும், திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கப்பட்டதா இல்லை இப்பவும் நடக்குதா? அப்போ இதுக்கு என்ன விஜய் எடுத்தாங்க ஒன்று. இது என்ன பிரச்சனைனா, திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது ஸ்டாலின் முதல்வர் அப்படிங்கிற ஆட்சியில் நடந்ததுங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேருது. இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது மக்கள் சம்பந்தமா நடக்குதே தவிர அங்க வந்து தாவேக்கா அரசை வந்து அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சலுகை மாதிரி தான் போகுது. நான் முன்பு சொன்னது போல இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ஜி சொல்லக்கூடிய 2000க்கு பின்பு பிறந்த வாக்காளர்கள் தாவேக்காவுக்கு வாக்களித்தது தான் ஒரு முக்கியமான காரணமாக பத்திரிகைகளில் பேசப்பட்டது. அதை தவிர்த்து நீங்கள் சொன்ன இத்தனை காரணங்களையும், திரு அன்பன் ரமேஷ் சொன்ன அத்தனை காரணங்களையும் ஆராய்ந்துதான் மக்கள் தாவேக்காவுக்கு வாக்களித்தார்கள். திரு சந்திர அவர்கள் ஆராய்ஞ்சிருந்தாங்கன்னா திரு சந்திர அவர்கள் முடித்ததுக்கு அப்புறம் மெஜாரிட்டி கொடுத்துட கூடாது இல்ல? சிம்பிள் ஒரே ஒரு கேள்விதான். இப்ப கொடுத்தாங்கன்னா 120 மெஜாரிட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா? என்னன்னா, இப்ப மத்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா? திரு சந்திர அவர்கள் நண்பர் ரமேஷ் அவர்கள் வந்து முக்கியமாக வந்து 3 விஷயம் அவர் சொன்னதில் நான் 3 விடயங்களில் நான் வந்து முற்றிலும் முரண்படுறேன். ஏன்னா இப்போ வந்து முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியை பற்றி பேசினார். இப்போ சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு முதல்ல தாவேக்காவுக்கு வந்து உண்மையான தகுதி இருக்கா அப்படின்றதுக்கு நான் ஒரு சில கேள்விகளை வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக நீதியோட முக்கியமான பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். இந்த விஷயத்த திமுக ஆட்சிக்கு வந்த 2வது நாளே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய கையெழுத்தை போட்டு அதை வந்து சட்டமன்றத்தில் அதை சட்டமாக கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் 429 பேர் கலைஞர் முதல்வராக இருந்தப்ப அந்த சமூக நீதி அடிப்படையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக ஆகி
அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அறநிலைத்துறை மூலயமா கோயில்ல போயிட்டு அர்ச்சகரை பதவியை ஏற்க போற நேரத்துல அங்க ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க பாஜகவை சார்ந்தவங்க. ஆனா அத மறுபடியும் அதிமுக ஆட்சி 10 வருஷத்துல கடப்புல போட்டு இருந்ததை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அதை முற்றிலும் தகர்த்தெறிகிற மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இதுக்கு மேல உங்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி முக்கியமான கேள்வி திரு ரமேஷ் அவர்களுக்கு நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு இப்ப 53 நாள் ஆயிப்போச்சு. ரமேஷ் அவர்களே, இந்துத்துவ அரசியலை பத்தி ஏதாவது ஒரு தெளிவான நிலைப்பாடை பத்தி அவர் பேசிக்கிறாரா? ஏன்னா நீங்க சமூக நீதியை பத்தி பேசிட்டீங்க, நான் இதை சும்மா விட போறது கிடையாது. அதுக்கு ஏதாவது உங்களால விளக்கம் தெரிவிக்க முடியுமா? இது வரைக்கும் தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையில 1928 இருந்து முன்னெடுத்த பிரச்சனை இந்தி திணிப்பு. அதை பத்தி விஜயோட உண்மையான நிலைப்பாடு என்ன? அது மட்டும் இல்ல, ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக அப்படி என்ற ஒரு வார்த்தைய தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசுறதே கிடையாது. நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க. ஏன் திமுகவை நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா, இவங்க இந்த நிலைப்பாடெல்லாம் எடுத்து வச்சாங்க. இந்த நிலைப்பாடை எடுத்து வச்சதுனால சாஃப்ட் இந்துத்துவ அடிப்படையில் இருந்தாங்கல்ல, சாஃப்ட் இந்துத்துவா. இப்ப தாவேக்கு ஆதரவாளர்கள் யாரு? இடதுசாரிகள் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் இந்துத்துவா இருக்கு. அவங்களுக்கே அறியாம பாஜகவோட எல்லா திட்டங்களையும் ஆதரிக்கிற மனநிலைமை. அதனாலதான் இவ்வளோ பெரிய விஷயம் அடிமடியில வச்சது. நெறியாளர் அவர்களே அடிமடியில கைய வச்சதுன்னா தெரியுமா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். பிராமணர்களுக்கு அடிமடியில கைய வச்ச ஒரு விஷயமே இனி ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடாது. அடுத்தது கேள்வி. அடுத்தது கேள்வி. அடுத்தது நான் சொல்லி முடிச்சிடறேன். மீரான் அவர்களே, ஒரே ஒரு கேள்வி தான். இப்ப நீங்க விஜய் அவர்கள் இப்ப அதை எடுத்துட்டாருங்களா? அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறத சட்டத்தை திமுக கொண்டு வந்திருக்கு. இப்ப தாவேக்கல அதை எடுத்துட்டாங்கன்னா இந்த கேள்வி நீங்க சொல்றது நியாயமானது. எடுத்திருக்கா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் அவங்க எடுத்திருக்காங்களா எடுக்கலையா என்றதை தாண்டி ஒரு 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 2 வாரத்துக்கு முன்னாடி புதிதாக அமைக்கப்பட்ட இந்த தாவேக அரசால நிர்ணயிக்கப்பட்ட அறநிலைத்துறையோட அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் ஒரு கடைதோறும் போய் இருக்கிற பொருளோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதே திமுக அரசால நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்துல வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அர்ச்சகரா பண்ணியிருந்த இடத்துல அவரை அந்த கோயில்ல இருந்து வெளியாக்குறாங்க. ஒட்டுமொத்த அறங்காவலர் குழுவும் சேர்ந்து. அதுக்குண்டான எவிடன்ஸ் நீங்க போய் யூடியூப்ல பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி வெளிப்படையா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துச்சு. அநேகமா சந்துருவோட கருத்து என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி வச்சாரு, சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்கு தாவேகாவுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குதா அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தொடங்கி ஆட்சியில் இது வரைக்கும் இருந்த எத்தனை வருஷம்னு ஏதாவது கணக்கு இருக்குங்களா? தெரியுமா? சொல்லவா? எத்தனை வருஷம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. 6 தடவை. எத்தனை வருஷம் தோராயமா எத்தனை வருஷம்? 6 தடவையில் 2 தடவை. ஒன்னு ஈழ போருக்காக ஆட்சி இழந்தோம், இன்னொன்னு விசாவுக்காக ஆட்சி இழந்தோம். அது எல்லாமே 2 வருஷம் இருந்துச்சு. மீதி எல்லாமே 5 வருடம். அதனோட டெக்னிக்கல் டீடைல்குள்ள போனீங்கன்னா ஈழத்துக்காக அது இழக்கல, விசாவுக்காகவும் இழக்கல. அது நம்ம வேறு விவாதத்துக்கு போகலாம். சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு என்ன கேட்டா தாவேகாவை விட ஒரு தகுதி இருந்தது, தாவேகாவை விட சிறந்த கட்சி இல்லைன்னு அடிச்சு. உங்க நேரத்துல நான் குறுக்கிடல, என்னோட நேரத்துல நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் அமைத்த தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைத்த காலத்திலும் சரி, கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்த காலத்திலும் சரி, ஆட்சி அதிகாரத்தை பங்கிற்குள் ஒரு முறை கூட ஒருவரையும் விடவில்லை. இது முதல். சமூக நீதியில் முதன்மையான ஒரு அங்கம் அனைத்து சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம். நீங்கள் அர்ச்சகராவது மட்டும் பிரதிநிதித்துவம் அல்ல, நீங்கள் அதிகாரத்தில் பங்கு, அதிகாரம் நோக்கி, அதிகாரம் ஓரிடத்தில் குவியக்கூடாது என்பதுதான் அண்ணல் அம்பேத்கரின் கனவு, ஆசை. அதற்கு எதிராக பிராமணிய சிந்தனையில், பிராமணர் இல்லை, பிராமணிய சிந்தனையில் செயல்படுவது திமுக. ஆக சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு
இப்போது இருக்கிற திமுகவிற்கு அருகதையே இல்லை என்று அடித்துக் கூறுவேன். இரண்டாவது விடயம், சமூக நீதி என்பது ஏதோ உயர்நிலை இடைநிலை சாதிகளுக்கு மட்டுமான ஆட்சியாக இருப்பது அல்ல. சமூக நீதி அனைத்து சாதிகளுக்குமான. இந்த 2021 26 வரை தலித்துகளுக்காக திமுக அரசு களத்தில் இறங்கி போராடிய வரலாறு ஏதேனும் உண்டா? தலித்துகளுக்காக நின்று ஆணவ படுகொலைக்கு சார்பாக ஏதேனும் செய்தது உண்டா? அந்த பாஷா கமிஷன் அமைத்திருக்கிறார்கள், அதுவும் கடைசி பகுதியில் அமைத்திருக்கிறார்கள். அது செயல்படாமல் இருந்து இப்பொழுதுதான் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது தாவேகா மற்ற கட்சிகள் விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அமைச்சர் பதவியை கொடுத்து அதனை ஒரு விடுதலையாக செயல்பட அனுமதித்திருக்கிறார். ஆனால் இதே திமுக ஆராசா பெரம்பலூரில் ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வளர்ந்த பொழுது அது தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாற்றும் பொழுது நீலகிரிக்கு தனித்தொகுதியான நீலகிரிக்கு அனுப்பியது தான் திமுகவின் சமூக நீதி. ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது அமைதி காப்பது தான் திமுகவின் சமூக நீதி. இப்பொழுது கேட்கிறேன், மயிலாடுதுறையில் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தற்கொலை செய்திருக்கிறார்கள். இது ஆணவ படுகொலை என்ற சந்தேகம் வருகிறது. நான் கேட்கிறேன், திமுகவின் மாவட்ட செயலாளர், திமுகவின் ஏதேனும் ஒரு தொண்டர் அங்கு போய் நின்று ஏதேனும் செய்திருக்கிறார்களா? நீங்கள் எதிர்க்கட்சி தானே. இந்த நேரத்தில் தாவேகாவுக்கு எதிராக மிகச்சரியாக இதை வைத்து அரசியல் செய்யலாம் அல்லது அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கலாம். அங்கு களத்தில் நிற்பது விடுதலை சிறுத்தைகளும் தாவேகாவும் கம்யூனிஸ்டுகளும் தான் இருக்கிறார்கள். ஆக சமூக நீதியை பற்றி வன்னியரசு அவர்களை சமூக நீதித்துறை அமைச்சராக்கிய தாவேகாவிற்கும் ஐயுஎம்எல் கட்சியிலிருந்து அமைச்சராக்கிய தாவேகாவிற்கும் மிகப்பெரிய அருகதை இருக்கிறது சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு. திமுக தன் சமூக நீதி கொள்கையிலிருந்து நீர்த்து போயிருக்கிறது என்பது என்னுடைய என்னுடைய கேள்வி. அதேதான் சொல்ல வரேன். இப்ப என்ன அப்படின்னா, தீய சக்தியை ஒழித்து விட்டு தூய சக்தியாக நாங்கள் வருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவருடைய பதிலை வச்சு தான் நம்ம கேட்குறேன். திரும்ப பதில் சில கேள்விகள் வச்சு வந்துடுறேன் நான். இப்போ என்ன சொன்னார்னா, திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னார். யாருக்கு கொடுக்கல? ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மையினர்களும் தங்களுடைய கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவரோட பாயிண்ட் என்னன்னா, அவர் சார்ந்த விசிக கட்சி கொடுக்கல, ஐயுஎம்எல் கொடுக்கல, வைகோ கொடுக்கல. இதுதான் இவரோட குற்றச்சாட்டு இருக்க தவிர அவங்க கட்சியில் இருந்தாங்கல்ல, சிறுபான்மையினர் இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டவங்க இருந்தாங்க, இடைநிலை ஜாதிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்கல்ல, எல்லாரும் கொடுத்தாங்களா? அவங்க கட்சியில இருந்து கட்சிகளில் அது எல்லா கட்சியும் செய்யும், பாஜகவும் செய்யும். ஆனால் சமூக நீதியை கூட்டணிக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு பங்கீடு வேணும்னு ஒத்துக்கிட்டு வந்ததா? இன்னொரு 11 தான் நான் சொல்லிருக்கேன். போற போக்குல இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்குறாங்கன்னு, இவங்க வேணான்னு சொன்னாலும் கொடுக்குறாங்கன்னு. வேணான்னு சொல்லலாம் கொடுக்கல, அவங்க அமைச்சர் போய் கொடுத்தனாலதான் கூட்டணியே வந்தாங்க. இல்லன்னு சொல்லி வந்திருக்க மாட்டாங்க. இல்லன்னு சொல்லியிருக்காங்க தானே. அப்படி இருந்தா நாங்க அமைச்சர் போய் கொடுக்கல, சோஃபா அனுப்பல, நீங்க கூட்டணிக்கு வாங்க அழைச்சிருக்க வேண்டியதானே. சோஃபா என்ற வார்த்தையெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். சோஃபாங்கிற வார்த்தையெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். அதுக்கு வன்னியரசு சொல்லியிருக்கிறது சோசியல் ஆர்கனைஸ்ட் ஆக்ட் ஆன் ஜஸ்டிஸ். இல்ல, சோஃபா அரசியல் நான் சொல்லல. சட்டசபையில தலைவர் உதயநிதியே நாகரிகமற்ற பேச்சு. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒரு ஆளுங்கட்சியை வழி நடத்துவதற்கு தேவையான எதையும் பேசாமல் தேவையற்றதை பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். ஏனென்றால் அனுபவமிக்கவர்களை எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பிருந்தும் மன்னராட்சி முறையிலே உதயநிதியை நீங்கள் அன்பார்லிமெண்ட் வேர்டு ஜனநாயக நாட்டுல சோஃபா ரொம்ப பார்லிமெண்டரி. சோஃபா என்ற வார்த்தை இப்ப விசிகாவோட நான் கேக்குறேன், கடந்த 9 வருஷமா எங்கேயாவது ஒரு பைலா இருக்கா? கூட்டணி கட்சிகளுக்கும் ஆளப்போற கட்சிகளுக்கும் ஏதாவது அரசு பங்கீடு என்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாவது போட்டாங்களா? போடல. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவர் போற போக்குல சொன்னாரு, சமூக நீதி அடிப்படையில திமுகவுல கூட்டணி கட்சிகளுக்கோ இல்ல சிறுபான்மையினர்களுக்கோ இல்ல தலித்துகளுக்கோ ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க தான் அடிக்கடி மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு திமுக ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மைனாரிட்டி கவர்மெண்டோட உண்மையான அர்த்தம் அவர் ரமேஷுக்கு தெரியுமா?
அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல பாமக நிறுவனரோட புள்ளைக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க மத்தியில. ரெண்டாவது, கிட்டத்தட்ட அந்த டைம்ல மட்டும் மூணு இஸ்லாமியர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீலகிரியில மாவட்ட ரீதியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும்போது திமுக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாவட்டத்திலையும் ஒரு வெல் நோன் ஃபிகரை வந்து அவங்க வந்து அசைன் பண்றாங்க. அப்போ ஒரு மாவட்டத்தையும் அவங்க வந்து டிவைட் பண்ணி ப்ராப்பரா இங்க ஜாதி ரீதியா எப்படியாப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அதுக்கு ஒரு தலைவன் அசைன் பண்றாங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விசிக தலைவர் இருந்தாரு, எம்பி பதவியில் தானே இருந்தாரு. எதுக்கு வந்து அந்த அது என்ன ஊருங்க, திடீர்னு வந்து நான் வந்து காட்டு மன்னார் கோயிலில் போய் நிற்க போறேன்னு சொன்னாரு. இல்லை, அவர் வந்து எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு காட்டு மன்னார் கோயிலில் போய் நின்னாரு? ஜெயலலிதா கூட ஆட்சியில் இருக்கும்போது எதுக்கு காட்டு மன்னார் கோயிலில் போய் நிற்கிறாரு? அங்கே வந்து அவரோட ஜாதி கணிசமாக இருக்கிறதுனால தானே போய் நிற்கிறாரு. அப்போ இங்கே வந்து விசிகாவுக்கு இங்கே என்னன்னா அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, யாரெல்லாம் வின்னிங் டீமாக இருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் போய் இருப்பாங்க. அவங்களோட பாஸ்ட் ஒரு 25 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, வின்னிங் டீம் எங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் போயிருப்பாங்க. தோல்வி அடைஞ்சிட்டாங்களா வெளியே போயிடுவாங்க. நல்லா கேட்டுங்களா, இப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி வின்னிங் டீம் இருக்கும்போது போய் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கலைஞர் கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியில வந்தாங்க, அப்புறம் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க, அது தோல்வி அடைஞ்சது, மறுபடியும் வின்னிங் டீம்ல இங்க வந்துட்டாங்க. இவங்களோட நிலைப்பாடு இவ்வளவுதான். அதே மாதிரி அவரு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்துல நான் போய் பேசணும், சமூக நீதி அடிப்படையில. நல்லா கேளுங்க, இதை நான் பேசல, திருமாவளவன் அவர்களும் பேசுறாரு. சமூக நீதி அடிப்படையில பாஜக சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு, அதாவது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, வேற வழியில பாஜக உள்ள வந்துடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக நீங்க போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர் வெளியில நின்றுக்கிட்டு 3 கூட்டணியை சேர்ந்தவங்களும் என்ன பண்றாங்க, நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும்தான் சொல்றாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும் சொல்றாங்க. சோஃபா மாடல் ஆட்சின்றத வந்து எங்களோட கடமை சட்டமன்றத்தில் வந்து நிரூபிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு சோஃபா உள்ள போகுது, பிரச்சனை கிடையாது. ஐயுஎம்எல்லோட தலைவரை வந்து தாவேகா தலைவரும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் போய் சந்திக்க போறாரு, பிங்க் கலர் சோஃபா உள்ள போகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து விசிகாவோட தலைவர் திருமாவளவனை போய் சந்திக்க போறாரு, கரெக்டா 1 மணி நேரத்துக்கு ஒரு 4 சோஃபா உள்ள போகுது, ப்ளூ கலர் சோஃபா, எல்லா வீடியோவும் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இங்க சோஃபா என்ற ஒரு விஷயம் வந்தது எதுக்காகனா, அந்த அடிப்படையில சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு போனதை அதை அப்படியே அப்பட்டமா பரிவர்த்தனை பண்ணி விட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து சோஃபா மாடல் அரசுன்றதை நாங்க சொல்றோம். ஆனா நீங்க உங்களோட நிலைப்பாடுல எங்க போய் நின்னீங்க தெரியுமா? நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா பிட்வீன்ல அமைச்சரவையில நாங்க பங்கேற்க போறோம் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட நெறியாளர் அவர்களே எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கேப்ல திருமாவளவன் வந்து முதல் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, நாங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்றேன். 2வது பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, இந்த தாவேகா ஆட்சியை கவிழ விடமாட்டேன்னு சொல்றாரு. 3வது பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, இந்த ஆட்சிக்கு நாங்க அமைச்சரவையில் பங்கேற்போம்னு சொல்றாரு. 4வது எந்த நேரத்திலையும் நாங்க ஆதரவை முறிச்சுக்கோன்னு சொல்றாரு. இங்க முதல்ல ஒரு தலைவரா விசிகா தலைவர் வந்து எப்படி இருந்தாருன்னா, ஒரு கிளாரிட்டியோட மக்களுக்கு மத்தியில பெரியார் சத்தையும் அம்பேத்கர் எதுவும் பேசுற ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சனா இருந்தார். எனக்கு அவரை பர்சனலா பிடிக்கும். இன்னைக்கு ஏன் கடந்த ஒரு 3 மாசமா மண்டை குழம்பி போய் அவர் என்ன பேசுறாரு, அவரோட நிலைப்பாடுல பேச மாட்டாரு. சமூக நீதி பத்தி பேசினாலும் இன்னைக்கு வந்து என்ன சமூக நீதி பத்தி பேசுறாங்க? ஏன் ஆணவ படுகொலை வந்து கடந்த 50 வருஷத்துக்கு நடக்கலையா? ஒரு விவாத நிகழ்ச்சினா அவர் இவ்வளவு நேரம் பேச விட்டீங்கன்னா என்ன பேசினாருன்னு அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு நேரமும் இருக்காது. அந்த பாயிண்ட் ஒரு கருத்தை ஓகே, இது ஒரு கருத்தை நீங்க வந்து வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ என்னோட பார்வையில வந்து திமுக இருக்கு இல்லையா, திமுகவுடைய தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த திமுகவுடைய முன்னெடுப்புகள் இருக்குல்ல, அதுவே ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி கட்சிகள் அமைக்கும் பொழுது காங்கிரஸ் உடான தொடர்புகளும் விசிகாவுடைய தொடர்புகளும் ரெண்டுமே, ஐயுமால தவிர, ஐயுமால் வந்து திமுகவுடைய முழுமையான விசுவாசி தான்.
அவர் எங்க போனாலும் விசுவாசம் இருப்பாங்க. அது இவங்களுடைய கூட்டணி அமைச்சதே தவறு அப்படிங்கிறீங்க. தவறு இல்ல, கூட்டணியில குழப்பத்தை ஏற்பட்டுச்சு. ஏன்னா கூட்டணிக்கு முன்னாடியே இவரு வைகோவா இருக்கட்டும், இவரு திருமாவளவன் இருக்கட்டும், 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு முழுமையான உடன்பாட்டுக்கு வரல. சீட்டு பிரிக்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றங்கள் தான் செய்து அதை சரியா கவனிக்க தவறியது தான் திமுக. அப்போ வந்து அங்க முதல்ல திமுக தவறு அங்க நிகழுது. அதுக்கப்புறம் அந்த தவறு தான் தோல்விக்கு அதுவும் காரணம். அது மட்டும் இல்ல, அதுவும் காரணம். ஏன்னா கூட்டணிகள் அமைக்கிறதுல வந்து அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனலைஸ் பண்ணி இல்ல இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு வீழ்ச்சியில் ஒரு முழுமையான கூட்டணி இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்களே வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, சில இடங்கள்ல வந்து நாங்க வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கல, சில இடங்கள்ல திமுக எங்களுக்கு வேலை பார்க்கல அப்படிங்கும் போது அப்புறம் 3வது கட்சி வரத்தான் செய்யும். இது வந்து நடந்தது. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ள மறுபடியும் அவர் பண்ணது இது சொன்னதுக்கு அப்படியே முடிச்சு வந்துறேன். இந்த தொடர்ச்சி என்னன்னா, இப்ப ஆக மொத்தம் எப்படியோ கூட்டணியில சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்கல்ல, ஜெயிச்சுட்டு வந்த உடனே அதே கூட்டணியில திமுக கூட்டணியில தான் நிக்கிறாங்க, திமுக கூட்டணியில ஜெயிக்கிறாங்க. வந்து இன்னும் 2 மாசம் கூட ஆகல, ஒரு 50 நாள் தான் ஆகுது. வந்த உடனே திமுகவை வந்து அவ்வளவு விமர்சிக்க வேண்டிய காரணம் வந்து என்னங்கிறத கேள்வி. இப்போ 50 நாள்ல இந்த தாவக அரசு என்ன செஞ்சிருச்சு? திமுக ஏன் திடீர்னு உங்களுக்கு பரம விரோதி ஆயிருச்சு? அவ்வளவு கடுமையா விமர்சிக்க காரணம் என்ன? சரி, மறுபடியும் அடுத்தது முதலாவதாக நம்ம சந்துரு பேசினதுல முதல் கருத்து பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார்குடியில் அவங்க ஜாதி அதிகமாக இருக்கிறதுனால தான் நிற்கிறாங்க அப்படின்னு. திமுக தன்னுடைய ஒவ்வொரு வேட்பாளர் தேர்வும் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்குதுங்கிறது உலகறிந்த தமிழ்நாடு அறிந்த விஷயம். ஜாதி அடிப்படையில் வெற்றி வாய்ப்பை பார்த்துட்டு பேசுனீங்க. 10 நிமிஷத்துக்கு மேல அமைதியா கேட்டேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு மறந்து போற அளவுக்கு கேட்டேன். இந்த மாதிரி நான் நிப்பாட்டிக்கிறேன். நீங்க மட்டுமே பேசுறதுக்குலாம் அவர் வந்து பேசவே கூடாது. ஏன்னா இப்போ அவர் செலக்ட் பண்ணிக்கிற இந்த ஆட்சியில இல்ல அவரு ஆதரவு அளிக்கிற தாவேக ஆட்சியில 26 சீட்டு ஜாதியை வச்சுதான் கொடுத்துறாங்க. என்னால சொல்ல முடியும், நிரூபிக்க முடியல. அப்படி அதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? அவருடைய கருத்து சொல்லட்டும். அப்படி பார்க்க போனா உங்களோட கேள்வி என்ன? தாவேக 26 கட்சியில வந்து ஜாதி பார்த்து கொடுத்திருக்காங்க, திமுக எங்கேயுமே. எதுக்காக சொல்றேன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒரு சமுதாயத்தை வச்சுதான் அந்தந்த சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. திமுகவை பத்தி மட்டும் நீங்க வந்து கார்னர் பண்ணும்போது திருச்சந்திர அவர்களே, அவருடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இது முதல் தகவல். வெற்றி சென்னையில ஒரு இடத்துல நீங்க 2 பேருமே சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்துல நிக்க வைக்கிறாங்க, அது ஜாதி இல்லையா? நீங்க சொல்லுங்க, அது ஜாதி இல்லையா? நீங்க சொல்லுங்க. ரமேஷ் என்றவர் வந்து சென்னை பட்டினப்பாக்கத்துல பிறந்தாரு. அவர் எதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. முதல் பாயிண்ட், ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார்குடினா அது வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதி, ஒரு கட்சியின் வேட்பாளரா இல்லை. அதே போல அந்த தொகுதி அவர் இப்போ நடப்பா இருக்கிற எம்பி தொகுதிக்குள்ள வருது. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட், அதிமுகவில் வெற்றி வாய்ப்பு உள்ள கூட்டணியில தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அது அதிமுகவில் போய் இருந்தாருன்னு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அது திமுக மீது கொன்ற பற்று, திமுக சமூக நீதியை பேசும் என்ற நம்பிக்கையில் திமுகவோடு இருக்க விரும்பி, ஆனால் திமுக வேறு சக்திகளுக்கு கொடுத்துவிட்டு விசிகாவை உள்ளே சேர்க்காததனால் வேறு வழியின்றி அதிமுகவிடம் சென்றார் என்பது வரலாறு. அடுத்ததாக, மிக நீண்ட காலமாக திமுகவோடு தான் பயணிக்கிறார். ஏனென்றால் இருப்பதிலே சமூக நீதியை ஓரளவுக்காவது பிடிக்கிற கலைஞர் இருந்தவரை சமூக நீதியை ஏற்றுக்கொள்கிற ஓரளவுக்கு இருப்பதில் சிறந்தவர்கள் என்றால் திமுக என்ற நிலைப்பாட்டில் தான் இருவரும் 2 இரட்டை குழல் துப்பாக்கி என்று பயணித்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது குறுக்கிடாதீங்க, இல்லைன்னா நான் உங்களை பேச விட மாட்டேன், சரிங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே எப்படி வந்து விசிகாவை திமுக நடத்துனதுங்கிறது தெரியும். அந்த 10 சீட்டுக்கு தாண்டிடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது என்பதற்காகவும் என்னென்ன தொகுதிகள், அதே போல் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலுக்குள், காட்டுமன்னார்குடி தேர்தலுக்குள் நீங்கள் வர வேண்டாம் என்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசியதும் எல்லாமே வரலாறு. அதாவது இவ்வளவு கொள்கையோடு பயணிக்கின்ற விசிகாவுக்கு 8 தொகுதிக்கு அவ்வளோ பெரிய போராட்டம். ஆனால் தேமுதிகவிற்கு 10 தொகுதி கொடுத்து அது என்ன வரலாறு என்று தெரியும். இது அடுத்ததாக
இன்றொரு பேச்சு நாளை ஒரு பேச்சு என்று பேசி இருக்கிறார். ஒரு கருத்து இல்ல அவர் 5 கருத்து 10 கருத்து பேசியிருக்காரு. மறுபடியும் உங்களுக்கான வாய்ப்பு வழங்க. இல்ல இந்த ரவுண்ட்ல நான் இதுக்கு பேசியே ஆகணும், பதில் பேசியே ஆகணும். அவர் 10 நிமிஷம் சுருக்கமா தான் வரேன். என்னன்னா தேர்தல் நிலவரத்துக்கு முன்னாடி மிக கடுமையாக விசிகா தாவேகாவை எதிர்த்தது. அது திமுக எதிர்த்த அளவுக்கு கூட திமுக எதிர்த்ததை விட அதிகமாக தாவேகாவை விசிகா எதிர்த்தது. காரணம் அவர்கள் ஒருவேளை பாஜகவின் வளர்ப்பாக இருக்குமோ, பின்னால் இருந்து அவர்கள் இயக்குகிறார்களோ என்ற சந்தேகத்தில். ஆனால் தேர்தல் முடிவு வேறு மாதிரியாக, தேர்தல் முடிவு வந்த பிறகு என்ன நிலைப்பாடு என்றால், தாவேகா ஆட்சி அமைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ற 3-4 பாசிபிலிட்டியை பார்க்கும் பொழுது, ஒன்று இவங்க ஆதரவு அளிக்கணும், இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி பாஜகவோட ஆட்சியாக தான் இருக்கும். மூணாவது இல்லை என்றால் தேர்தல் மறுதேர்தல். அவங்க எந்த குறுக்கிடாதீங்க இல்லைன்னா இந்த விவாதம் தொடராது. உங்க நேரத்தில் பேசுங்க, உங்க நேரத்தில் யாரும் குறுக்கிடல, சரிங்களா? இது இல்லைன்னா மறுதேர்தல் நடக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் திமுக செஞ்சது என்ன? திமுக என்ன செஞ்சதுன்னு IUML காதர் மொய்தீன் என்ன சொன்னார், கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க, விசிகா என்ன சொன்னாங்க? யாரை எதிர்த்து இத்தனை வருஷம் அரசியல் செஞ்சியோ அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு நீங்கள் இருவரும் கூட்டணி செய்ய தயாரானீர்கள். இது என்ன பேச்சு? இத்தனை வருஷம். எனக்கு ஒரு கேள்வி உண்டு. உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி என்ன அப்படின்னா, திமுக நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம், தாவேகா அரசு ஆட்சியில் அமைவதற்கு நாங்கள் தான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்தோம் என்று அவர்கள் சொன்னதும், அப்படி அனுப்பி வைத்ததாக இருந்தாலும் அதுக்குண்டான உங்களுடைய பதிலும், அப்படி அனுப்பி வைத்த கட்சிகள் இப்போது திமுகவுக்கு துரோகம் செய்கின்றனவா? இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து திரு ரமேஷ் அவர்கள் சொன்னதுலேருந்து நான் தொடர்றேன். எலெக்ஷன் முடியுது இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே 108 தாவேக்கான்னு போயிட்டு இருக்கு. அதில் தான் கடைசி வரையிலும் போயிட்டு இருக்கு. இப்போ தாவேக்கா 108 வந்துருச்சு. இப்போ வந்து பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி கட்சி தான் வைக்கணும். அப்படிங்கும் போது அடுத்த நாளே திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுறாரு, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கோம் அப்படின்ட்டு. அப்படிங்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத யாரு சொன்னது, எங்க நடந்தது? இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாத விஷயம். எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் காங்கிரஸ் தவிர, காங்கிரஸ் உடனடியாக திமுகவுடைய கூட்டணியா இருந்து எந்த ஒரு கலந்தாய்வும் செய்யாம உடனே போயிடுச்சு. திரு காதர் மொய்தீன் இருக்கார் IUML, அவர் காதர் சாஹிப்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கூட்டணிக்கு போவீங்களான்னா, இதை வந்து நான் ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? கூட்டணியில் வந்துட்டு இருக்காரு, அவங்க நாங்கள் கேட்டு தான் போகிறோன்னு அர்த்தம். அவரே அதை வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திமுக சொல்லி தான் அவர் நாங்கள் போய் ஆட்சி அமைக்கிறது நீங்கள் துணை போங்கன்னு திரும்பவும் அதான் சொன்னார். கம்யூனிஸ்டும் அதான் சொல்லுச்சு. எப்போ வரைக்கும்? அவங்க போய் அந்த அமைச்சர் சீட்டு வாங்குற வரையிலும். வாங்கின பின்னாடி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர விரும்புச்சு, அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இவர் திரும்பவும் அதை சொன்னார். ஆனால் அது வந்து எந்த ஆதாரமும் இல்லை. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் ஆட்சி வந்துடும், இல்லாட்டி பிஜேபிக்குள்ளே வந்துடும், அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்ட்டு. இப்போ இவர் தோழர் சொன்னார் இல்லையா, ரமேஷ் அவர்கள் சொல்லும்போது, முன்னாடி கலைஞர் ஆட்சியில் வேற கட்சி உள்ள வந்துடும், அதனால வேற கட்சி வச்சிருந்தாங்க, அதனால தான் நாங்கள் அதிமுக கூட போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கலைஞர் பீரியட்ல அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அது நான் ஓப்பனாக விட சொல்றேன்னு, பாட்டாளி மக்கள் கட்சி தான் அது. இப்போ என்னன்னா, விஜய்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 4 MLA இருக்காங்க. ஒருவேளை அவங்க போயிட்டா அவங்களுக்கு கமர் சீட்டு கொடுத்துருவோம், கிடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு கூட விசிகா போயிருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்துடக்கூடாது, இவங்க போனா விசிகா உள்ள போயிடுச்சுன்னா பாட்டாளி கட்சி வராது, அந்த ஒரு காரணத்துக்கு கூட அவங்க முன்னாடி போயிருக்கலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, முதல்ல குத்திருச்சு அப்படின்னா, உண்மையை சொல்ல போனா விசிகாவாக இருக்கட்டும், IUML இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இந்த கட்சிகள், தேதிமுக, இந்த கட்சிகளுக்கெல்லாம் இத்தனை சீட்டுகள் கொடுத்தாங்க இல்லையா. இவர் 10 சீட்டு 10 சொன்னார்ல, அந்த 10 சீட்டுகள்லையும் ஜெயிச்சாங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. தேதிமுக 10 சீட்டு கொடுத்தது அதிகம் தான் கண்டிப்பா. அது வந்து இதைத்தான் முன்னாடி சொன்னேன், திமுக செய்த தவறுகள், அது அந்த கூட்டணியை வந்து அவங்க ஒரு கட்டுக்குள் கொண்டு வராது மிகப்பெரிய திமுகவோட பிழை. ரெண்டாவது, திமுக பொறுத்தவரையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அந்த அரசியல் களப்பணி செய்வோம் இல்லையா தேர்தல் நேரத்தில், அதுல இருந்தவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த கூட்டணி கட்சியில இருக்குல்ல, கூட்டணி கட்சிக்கு தொகுதி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அந்த கேண்டிடேட் செலவு பண்றதுக்கு பணமும் கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எந்தெந்த கேண்டிடேட் கூட்டணி கட்சி இருக்காங்க, அதுக்கு அதெல்லாம் அவங்க தான், திமுக தான் பணம் செலவழிக்கும். அதெல்லாம் இவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பணம் செலவு பண்ணி கூட்டணி கட்சியில எதிர்த்து
யாருக்கு எதிராக வரக்கூடாதுன்னு இருந்தாங்கல்ல. இப்போ இந்த கூட்டணி கட்சி ஐயுமலா இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், திருமாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருக்கு எதிராக ஜெயிச்சாங்க? அதிமுகவுக்கும் விஜய்க்கும் எதிராக அவங்க வரக்கூடாதுன்னு ஜெயிச்சாங்க. மக்கள் யாருக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்க? அப்ப யார் வரக்கூடாதுன்னு நினைச்சு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ திருப்பி அவங்க கூட போய் கூட்டணி வச்சாங்கன்னா அப்புறம் மக்கள் முதல்ல குத்துற மாதிரி தானே இது அர்த்தம். சரி, நீங்க வந்து இந்த கருத்தை முன் வச்சதுனால இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ நடப்பு சூழ்நிலையில வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது அந்த கேள்வியோட நான் ஒரு கேள்வியை வச்சிடுறேன். இப்போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் விசிகா ஐயுஎம்எல் இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கல்ல, இது வந்து கூட்டணி திமுகவோட முதுகில் குத்துறது, திமுகவோட வாக்குகளை வாங்கிட்டு இங்கே போகிறதுன்னு சொல்கிறாங்களே, திமுக வெற்றி பெற்றிருக்கிறதுல இவங்களோட வாக்குகள் இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. அதை ஒதுக்கி வச்சுருவோம். நான் என்ன கேட்குறேன்னா, என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அதாவது தாவேகா, பாமக, அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாஜக ஆதரவு ஆட்சியை வந்திருக்கணும்னு திமுக சொல்லுதா, இல்லை ஊடகவியலாளர் சொல்கிறார்களா, இல்லை எந்த ஆதரவுமே கொடுக்காம அப்படியே யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் இருந்து ஆளுநர் ஆட்சி இருந்து நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை மறுதேர்தல் வரணும்னு சொல்கிறாங்களா? என்ன நிலைப்பாடு? ஏன்னா இவங்க ஏன் ஆதரவு முடிச்சிடற கேள்வி இன்னும் ஒரு 30 செகண்ட் இருங்க. இவங்களெல்லாம் ஆதரித்ததுக்கான காரணத்தை மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. தாவேகா தேர்தலுக்கு பிறகு மதசார்பற்ற கொள்கையில் சற்றும் தளர மாட்டோங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்து எங்ககிட்ட ஆதரவு கேட்டாங்க. நாங்கள் ஆளுநர் ஆட்சியோ பாஜகவோ உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் இவ்வளோ காலமாக சொன்னீங்கல்ல, பாஜக உள்ள வந்து அதை இவங்க ரியலாகவே நடந்துடக்கூடாதுன்னு ஆதரவு அளிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ரெண்டு பேருக்கும் தான் அந்த கேள்வி வச்சேன். அது பொதுவான கேள்வி. நண்பர் ரமேஷ் வந்து என்ன சொன்னார்னா வந்து இந்த மாதிரி திமுக வந்து பாஜக வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடை முதல் நாளே தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் எதிர்கட்சியாக நிற்போம்னு சொல்லிட்டு, அப்போ கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட நீங்கள் போய் ஆட்சி அமைங்கன்னு சொல்லிட்டு இதை வெளிப்படையா பேசினதே 3 கட்சிகளோட தலைவர்கள். அதோட ஆதாரம் தெளிவா இருக்கு. என்னன்னா மறுதேர்தல் வந்தாதான் என்ன இல்ல, அதுதான் ஆட்சியை பிடிக்கும். இல்ல, அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். அதுதான் இப்ப சொல்ல வரேன். இருங்க மீரா, அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா சரி, மறுதேர்தல் வந்துடக்கூடாது என்ற கன்சர்னை வந்து இப்ப ஃபேவரா பாக்குற தாவேகா மக்கள், தாவேகா தலைவர்கள், அவங்க இப்ப ஒரு நிபந்தனை இல்லாமல் ஒரு கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு வந்து ஆதரவு அளிச்சு நீங்க உண்மையாகவே சமூக நீதி அடிப்படையில் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன பயமா? அவங்கள வச்சுக்கிட்டு உங்களால் ஆட்சி நடத்த முடியாதா? இப்பதான் நீங்க பெரும்பான்மையா இருக்கீங்கல்ல, பண்றீங்கல்ல. ஏன் இதுக்கு நடுவுல குதிரை பேரம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு கட்சியை டைலூட் பண்ணி அந்த கட்சியில இருந்து சரி அவங்க 10 எம்எல்ஏக்கள் எடுத்துக்கோங்களா, இப்ப அந்த 10 எம்எல்ஏக்கள்ல 8 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. 8 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுல சேராம இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள உள்கட்சி பிரச்சனை, அதனால அவங்க வந்து சேரல, எம்எல்ஏ சீட்டை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இந்த 10 தொகுதியில ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்ப இடைத்தேர்தல் வந்தா இது வந்து அடுத்த இது ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு கேட்ட கேள்விக்கு நீங்க அதுக்கு அடுத்து நாம இந்த கருத்துக்குள்ள வருவோம். எனக்கு இது சம்பந்தமா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வருவோம் என்னன்னா, உங்களுடைய கருத்து மிக சுருக்கமாக சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம அதே சுருக்கமாக சொல்லணும். நீங்க எல்லாருக்கும் அது புதுதான். என்னன்னா, இன்னும் மறுதேர்தல் வந்தா திமுக பயமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்க இல்லையா? அதுக்கு வந்து இல்ல திமுக ஆதரவாளர்னால அவர் அப்படித்தான் சொல்றாரு. என்னுடைய பார்வையில் ஒரு சாமானியன் ஒரு பார்வைன்னு வச்சிருந்தோம்னா, மறுதேர்தல் ஒன்று வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையில தாவேகா வந்திருக்கும். ஏன்னா 108 இடங்கள்ல ஜெயிச்ச தாவேகா வந்து மறுதேர்தல் உடனே வச்சுட்டு கூட்டணியை ஒரு ஸ்டாலின் அனுப்பாம விட்டுருந்தாங்கன்னா இன்னும் அவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து அது பலமாகவும் அவர் மேல ஒரு அனுதாபம் ஏற்பட்டு அவர் வந்து தனிப்பெரும்பான்மை வெற்றி பெற்றதுக்கு தான் பெரிய வாய்ப்பு. சரி, உங்களுடைய கருத்து, அதுக்கு உங்களுடைய பதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இதுல வந்து இல்ல, அதனாலதான் நீங்க வந்து எப்பொழுதுமே இந்திய அரசியல்ல அதெல்லாம் முந்திட்டாங்க அவங்க. இல்ல, இந்திய அரசியல்ல எப்பொழுதுமே மாஸ்டர் ஆஃப் மைண்ட் வந்து திரு கலைஞர் அவர்கள். அந்த கிங் மேக்கர் என்ற ஒரு பொசிஷன் இருக்குல்ல, கடந்த 65 வருஷ காலத்துல திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கும். அது எல்லா காலகட்டங்களிலும் இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கும்
ஆட்சி ஆள்றதுக்கும் as a கிங் மேக்கரா தலைவர் மு.க. ஸ்டாலின் எடுத்த அந்த உடன்பாடு கருணாநிதி அவர்கள் இல்ல. அதாவது நான் சொல்றது கடந்த 60 வருஷமா சொல்றேன். அந்த பாரம்பரியத்துல வந்த அந்த கிங் மேக்கரான ஒரு விஷயத்துல தான் இன்னைக்கு தாவேக்காவை ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம், அவர் நண்பன் ரமேஷ் அவர்கள் சொன்னது மன்னராட்சி, அதாவது அவருடைய பையன் நான் என் பையன் என் பேரன் என்ற ஆட்சி வருவது வந்து முறையல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சாரு. அதையவே நீங்க வந்து ஆதரவு கொடுத்து பேசுற முதல்ல அவரு சொன்னதுக்கு வந்து மன்னராட்சின்னு சொன்னார் இல்லையா, அதுவே முதல்ல தப்பு இல்ல. பாருங்க ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது கொடுக்கல, ரொம்ப அதிகம் நேரம் எடுத்துக்கிறீங்க, எங்களோட சேர்த்து நீங்க எடுக்கிறீங்க. இல்ல இப்போ ஒரு 40 செகண்ட் தானே பேசுறேன். அடுத்து இப்போ மன்னராட்சிக்கும் போது கலைஞர் குடும்பத்துல கலைஞர் கிட்ட ஸ்டாலின் ஒரே ஒருத்தர் முதலமைச்சர் இருந்திருக்காரு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அடுத்து ஒருவேளை உதயநிதி வந்தாலுமே யார் தேர்ந்தெடுக்கிறா? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்றத்தில் உறுப்பினர் அவங்க நிக்கிறாங்க, மக்கள் பிடிச்சிருந்தா ஓட்டு போட போறாங்க, இல்லைன்னா இல்ல. இத மன்னராட்சி எப்படி சொல்லுவாங்க? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் வந்து சட்டசபை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமா, முதல்வரை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்க அதான சட்டம்ங்க. பாருங்க, இது அதான சட்டம். சட்டமன்ற ஒரு எங்க டிக்ளேர் பண்ணி தான் அறிவிக்கிறாங்க. முதல்வர் வேட்பாளர்னு சொல்லித்தானே அவர் நிக்க வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க, எதுக்கு தானே? அது மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறது. இது எப்படி மன்னராட்சி ஆகும்? ஒண்ணு. ஆனா இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு வந்து முழு காரணம் வந்து விஜயோட பேஸ் வேல்யூ தான். முடிச்சிருக்க சுருக்கமா மன்னராட்சிங்கிறது நான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா சோஃபாவுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்களோ அதுபோல இது ரொம்ப தெளிவானது. என்னன்னா கலைஞர் அவர்கள், அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து இத்தனை ஆண்டு பயணம் இருக்கு, ஒத்துக்கல. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறது பிரச்சனை இல்லை, விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதல்வர். ஏன் அந்த துணை முதல்வராக தகுதி திமுக உட்கட்சி விவகாரம் தான். இந்த தேர்தலுக்கு முன்னாடி விசிகாக்கு தெரியாதா எப்படி குடின்னு வச்சுச்சு? இது என்ன கேள்வி? இது தாவேகாவின் ஆதரவா? இது ஆதவ அர்ஜுனா பேசின கருத்து. மன்னராட்சி முறையில் திமுக இயங்குது. மன்னராட்சி முறை நான் பேசி முடிச்சிடுறேன். அவருக்கான வாய்ப்பை கொடுக்கணும், இடையூறு செய்ய வேண்டும். அப்படிங்கிற பட்சத்துல உங்க கட்சிக்குள்ள அதுக்கு உரிமை இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கட்சிக்குள்ள எப்படி நடக்குங்கிறதும் தெரியும். பெரும்பாலான நடைமுறை என்ன இருக்கும், ஒரு தலைமை எடுக்கிற முடிவை தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. இது கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம், அதுக்குள்ள நான் போகலை. ஆனா ஒரு சமூக நீதி பேசுகிற, நான் வாரிசு அரசியல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ற ஆட்கள் ஏன் உதயநீதியை தவிர அந்த கட்சிக்குள்ள துணை முதல்வர் ஆகுவதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லையா? வாரிசு அரசு செய்ய மாட்டோம்னு திமுக சொல்லியிருக்கா? இல்ல எந்த கட்சியில வாரிசு அரசு இல்ல? தேமுதிகல வந்து அடுத்து யார் வந்திருக்கா? வாரிசு அரசியல் செய்யும்னு ஒத்துக்கிறாருன்னா எல்லா பக்கமும் சரி, எல்லா பக்கமும் இருப்பதனால தவறு என்பது சரியாகி விடாது. அவருடைய கருத்து தவறு அப்படிங்க சொல்ல முடியும். முதல்ல நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட பையன் என்னது, அவர் சமூக நீதினு சொல்லிட்டு, ஆனா எங்க கட்சியில தேர்ந்தெடுப்போம் நாங்க பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, இது வாரிசு அரசியல் என்பது தவறு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையை எல்லாராலையும் இல்ல. இப்ப கூட கடந்த எலெக்ஷன்ல உதயநிதி துணை முதல்வர்னு தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து உதயநிதி துணை முதல்வர்னு சொல்லி வாக்கு கேட்டீங்களா? 2021 ஆயிட்டாரு இல்ல, இப்ப ஏன் ஜெயிச்சாரு? கேள்வி அதான். முதல்வரே தோத்துட்டாருங்க. முதல்வரே தோத்துட்டாரு. ஆனா துணை முதல்வர் டிக்ளேர் பண்ணாங்க. இங்க மன்னராட்சி அடிப்படை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன் எல்லாருமே வந்து உதயநிதியை டார்கெட் பண்றாங்க? ஆக்சுவலா ராஜாஜி வந்து சிஎம்மா இருக்காரு, காங்கிரஸ்ல இருந்து அடுத்தது காமராஜர் வந்து சிஎம்மா இருக்காங்க. சமூக நீதி அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் இருக்கும்போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள், அந்த பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. ஆனா இங்க வந்து ஒரு சித்தாந்தத்தை வந்து கொண்டு வராங்க. அடிப்படை ரீதியா திராவிட கழகத்தோட சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. அந்த சித்தாந்தம் நேரடியா பிராமணியத்துக்கு வந்து எதிர்ப்பா இருக்கு. அப்ப நேரடியா பிராமணியத்துக்கு வந்து எதிர்ப்பா இருக்கும் பொழுது கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அதுதான் ஏன் உதயநிதி அவர்களை டார்கெட் பண்றாங்கன்னா, இங்க அவரை டார்கெட் பண்ணணும்னா வாரிசு என்ற ஒரு பேரை வச்சுதான் டார்கெட் பண்ண முடியும். ஆனால் இங்க என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. என்னடா திராவிட கட்சிகளை எப்படியாவது டைல்யூட் பண்ணி RSS பாஜக சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தலாம் அப்படி ஒரு அஜெண்டாவில் கடந்த கிட்டத்தட்ட 60 வருஷமா ஒரு கட்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் அது நடக்கல. ஏன்னா அறிஞர் அண்ணா இருந்தாரு,
கலைஞர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின். அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிக்கவே முடியாது அப்படி என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வாரிசு என்ற ஒரு குறுக்கிட விரும்புறேன் திணிக்கிறாங்க. குறுக்கிட விரும்புறேன். அது நீங்க நிதர்சனம் இல்ல அப்படிங்கிறீங்க. திமுக காரணம் நான் இதை டிஃபெண்ட் பண்றேன். பாஜகவுக்கு தமிழக மண்ணில் எம்எல்ஏக்களை பெற்றுக் கொடுத்தது திமுக. as a terms and conditional offer. இப்ப வர்ற எலெக்ஷன்லயும் சரி, நாங்க as a தொண்டர்களா திரு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வேண்டுதல் வைக்கிறோம். என்ன தெரியுமா, நீங்க பாஜக கூட கூட்டணி வைங்க, as a conditional offer வைங்க. ஏன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு போயிடுறேன். இவர் என்ன சொன்னாருன்னா, பாஜக கூட 2001 நினைக்கிறேன், 2001 தானே கூட்டணி வச்சப்ப 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னன்னா, பாபர் மசூதியுடைய சம்பவம் ஒண்ணு, அதுல பிஜேபி தலையிடக்கூடாது, 375 காஷ்மீரோட அதுவும் வரக்கூடாது, 3வது பொதுச்சு சட்டம், இதையும் உள்ள கொண்டு போட்டுட்டு நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம். எப்போ ஆதரவு தரோம் சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா வந்து வாபஸ் வாங்குறாங்க, வாஜ்பாய் ஆட்சி கவுழுந்த உடனே கலைஞர் ஆதரவு கொடுக்குறாரு இந்த 3 கண்டிஷனோட. ஆனால் இதெல்லாம் ஏத்துக்க கூடியதான்னா மக்கள் ஏத்துக்கல. இவங்க திமுக ஆதரவாளராக இவர் சப்போர்ட் பண்ணலாமே தவிர சிறுபான்மையரோ அல்லது தமிழக மக்களோ யாருமே அதை ஏத்துக்கலாம்னு அடுத்து மரணடி வாங்கினாங்க அந்த தேர்தலில் திமுக. இல்ல, அதாவது இப்போ இங்கே வாரிசு அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருக்குது. நம்ம இதை வந்து இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு நான் என்னுடைய அடுத்த கேள்வி என்ன திரு ரமேஷிடம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான சட்டசபை உறுப்பினர்கள் வந்து இருந்துட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொன்னது மாதிரி அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக சாரசாரையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு அங்கே ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய கட்சியில் வந்து இணையறாங்க. அதை வந்து தாவைக்காவும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு 2 கேள்வி. ஒன்று வந்து அந்த எம்எல்ஏக்களுக்கு மக்கள் தங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். கட்சியில் ஜெயிச்சுட்டு இப்போ இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால நம்ம இந்த பக்கம் தாவறோம் அப்படிங்கும்போது அவர்கள் மக்களுக்கு அந்த ஒரு பய உணர்வு இல்லாமல் போயிடுச்சா? 2வது இது தாவேக்காவுக்கு பின்னடைவா அமையுமா? ஏன்னா இவங்க வந்து இங்கே இணையும் போது இந்த கட்சியிலேருந்து இப்படி மாறி வந்தவங்க தான் இவங்க அப்படிங்கும்போது வருங்காலத்தில் வரும் தேர்தல்களில் தாவேக்காவுக்கு பின்னடைவா அமையுமா? மிக மிக சரியான கேள்வி. என்னன்னா அதாவது தேர்தல் முடிந்த பிறகு எல்லா கட்டத்திலும் தேர்தல் முடிந்த பிறகு ஆளும் கட்சி யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்கள நோக்கி பிற கட்சிகளிலிருந்து வருவது மிக மிக இயல்பு. இது எல்லா காலத்திலையும் நடக்கிறது. ஆனால் ஒரு எம்எல்ஏ, சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருவது என்பது ஜனநாயகத்திற்கு மிக மிக பேராபத்து. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது அந்த தனிப்பட்ட கட்சியில் இருக்கிற நபர்கள் முடிவெடுக்கிற விஷயம். தாவேக்கா அவர்களை வர வைத்தது என்பதற்கான ஏதேனும் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இதே திமுக தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு பேசியதாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது விஷயம், இதற்கு முன்பு பிற கட்சிகளிலிருந்து தாவேக்காவிற்கு வருகிறார்கள் இல்லையா, அதை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது என்பதனை கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்டுகளும் சரி விசிகாவும் சரி மிக கடுமையாக அதனை எதிர்த்திருக்கிறார்கள். 3வது, நான் கேட்கிறேன், திமுகவிற்கு வேறு எந்த கட்சிகளிலிருந்து இதுவரை யாரும் வரவில்லையா? செந்தில் பாலாஜி யார்? ஏவா வேலு யார்? ராஜகண்ணப்பன் யார்? இப்படி எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருவது என்பது மிக மிக பேராபத்து. அதனை கூட்டணி கட்சிகள் கண்டித்திருக்கிறார்கள். நான் தாவேக்கா அதனை மறுபரிசீலனை செய்து அவர்களை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தும் என்று நம்புகிறேன். இது 2வது. இந்த வகையிலே ஒரு கோரிக்கை, தாவேக்காவிற்கு ஒரு கோரிக்கையும் வைத்து விடுகிறேன். தாவேக்கா அரசு மிக மெத்தனமாக செயல்படுகிற சில இடங்களும் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்கு அவர்கள் உடனடியாக கைது நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். ஆனால் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். போராட்டக்காரர்களை அரசு, காவல்துறை சற்று கடுமையாக கையாளுகிறது. இது ஆணவ கொலைகள் நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டும். இந்த கோரிக்கைகள்லாம் தாவேக்கா ஆதரவாக இருந்தாலும் இதனை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ஆனால் பாஷா அவர்களுடைய அறிக்கை தயாராக இருக்கிறது. அந்த அறிக்கையை பெற்று மிக விரைவில் ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இப்போ தோழர் ரமேஷ் என்ன சொன்னாருன்னா, எல்லா கட்சியிலேருந்து மாறினவங்க தான். அதிமுகவே திமுக வந்தது தான். பார்த்தோம்னா ஆரம்பத்தில் எடுத்தோம்னா திமுகவில் இருந்து தான் எம்ஜிஆர் வெளியே வர்றாரு. திமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்தது தான் அதிமுக. அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உதாரணங்கள் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் கட்சியில் மாறுறது வந்து எந்த கட்சி யாருக்கு எந்த சூழ்நிலை பிடிக்குதோ அது மாறத்தான் செய்வாங்க. அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கட்சியில் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வெளியே வந்து மாறுறது தான் ஆபத்து. அது ஜனநாயக ஆபத்துங்க. தமிழ்நாட்டிலே இதான் முதல் முறை. அது ஆபத்து ஒன்றுங்களா. இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து சொல்ற திமுக வந்து தாவேக்கு எம்எல்ஏ வாங்கலை அப்படின்னா,
அதுவும் தன்வினை தன்னை சொல்லுங்கிற மாதிரி தான். நீங்க வாங்க போகும்போது பின்னாடி அவங்க வாங்குறது நடக்கத்தான் செய்யும். ஒரு சரியா ஏங்க நீங்க வாங்குறீங்க அப்புறம் அவங்க வாங்குறாங்க. வாங்குறதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. 30 கோடி வரை 40 கோடி வரை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கையில் இருக்கிற ஆதாரம். இன்னைக்கு 3 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. திமுக சார்ந்தவர்கள் வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை வாங்குறதா சொல்லி 3 பேர் கைது. இதே வந்து தாவேக்கா வாங்கலன்னு சொல்றாரு இல்லையா, வைகோ ஒரு பேட்டி கொடுத்தாரு தெரியுமா, நீங்க வந்து 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றேன், நான் வந்து நின்று உங்களை எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா. அப்ப அது என்ன, அப்ப ஏன் அப்புறம் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? இது ஓப்பன் டிக்ளேர் கொடுக்குறாரு கூட்டணி கட்சியில. நான் 2 விஷயத்த பதிவு பண்ண நினைக்கிறேன். என்னன்னா, அவர் சொன்னார் இல்லைங்களா, அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக வந்து முற்றிலும் டைல்யூட் ஆயிடுச்சு. அதே நிலைப்பாடை பாஜக அவங்களோட சித்தாந்தத்தை விதைக்கணும்னா, திராவிட ஐடியாலஜியை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, திமுகவையும் ஒட்டிலும் டைலூட் பண்ணணுன்றது அவங்களோட முற்றிலும் முதன்மையான அஜெண்டா. ஸோ அதனால தான் வந்து அடுத்த தலைவரை தன் கட்சி சார்ந்து அவங்களோட பைலாக்குள்ள இருக்கிற விதிப்படி அவங்க தேர்ந்தெடுத்து இவங்களை கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, வாரிசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அடுத்தது ஆரம்பத்துல வந்து சொன்னீங்க தாவேகாவும் ஒரு திராவிட இல்ல, அதுதான் நான் அடுத்தது சொல்லிடுறேன். திமுகவோட ஸ்ட்ராட்டஜி இல்ல, அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ ஒரு அப்பட்டமான ஒரு அநாகரிகமற்ற ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. என்ன தெரியுமா, வெறும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு 2வது நாளே நாங்க எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி நாங்க திராவிட கட்சிகள் வந்து ஒரு 3 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்கன்னா வாட் இஸ் த பெனிஃபிட்? ஏன்னா ஒருவேளை திமுக இந்த தாவேக்காவை முற்றிலும் டைலட் பண்ணி ஒரு ஆட்சி அமைக்கணும்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பா வந்து 60 சீட்டு தேவைப்படுது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 53 நாட்கள் இப்போ தாவேக்கா அரசு வந்து ஆட்சி அமைத்து 53 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ 53 நாட்கள்ல தாவேக்கா அரசு என்ன சாதனை பண்ணியிருக்கு, இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை திரு ரமேஷ் அவர்களிடம். ஆட்சி அமைச்சது இருக்கு இல்லையா, அதுவே அதாவது இந்த 2 கட்சிகளிடம் தமிழக மக்கள் சிக்கிக்கொண்டு இருந்து அதிலிருந்து வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தது, அது மிகப்பெரிய சாதனை முதல். 2வது சாதனை, வந்த உடனே மதுபான கடைகள், பள்ளி அருகில் இருக்கிற 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை அடைத்திருக்கிறது 2வது. அதே போல் திமுக ஆட்சியிலையும் செஞ்சாங்க. திமுக ஆட்சியில் என்ன செய்தார்கள் என்று புது விவாதத்திற்கு சென்று நீங்கள் தான் எடுத்துட்டு செல்கிறீர்கள். திமுக ஆட்சியில் சாலைகளுக்கு இருந்து 500 மீட்டர் இருக்கக்கூடாது என்று கதவை வேறுபுறமாக திருப்பிவிட்டு அதை மடைமாற்றம் செய்தார்கள். புது விவாதத்திற்கு செல்ல வேண்டாம். அடுத்ததாக சட்டசபையிலும் சரி, பதவியேற்பிலும் சரி, எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் எந்த விதமான மக்கள் பணத்தை எந்த வகையிலும் நாங்கள் எடுக்க மாட்டோம், மிக தூய்மையான ஆட்சியை கொடுப்போம், இதில் யாருக்கேனும் உடன் இருப்பவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் போய்விடுங்கள் என்ற வாக்குறுதியை, நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சமூக நீதியை பேசி இருக்கிற கட்சியாக இருக்கிறது. கூட்டணி இதுவரையில் தமிழகத்தில் நடக்காத ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். மிகப்பெரிய சாதனை. இன்னும் பல சாதனைகள் வர காத்திருக்கிறது. அடுத்ததாக பத்திரங்கள், பயனாளர்கள் அனைவரும் சொல்கின்ற விஷயம், பத்திரப்பதிவு செய்யும் பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைக்கிறது என்ற பயனாளிகள் பெரும்பான்மையான பேர் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக பள்ளிக்கூடத்திற்கு என்ஓசி வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை, ₹1 கூட இல்லாமல் இப்பொழுது என்ஓசி வாங்க முடிகிறது என்று பள்ளி அலுவலர்கள் சொல்ல அனைவரும் கேட்டிருக்கிறார்கள். இப்படி எனக்கு நேரமின்மை காரணமாக இன்னும் சில சாதனை பட்டியலை இப்பொழுது சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கிறது. காவல்துறையில் கேமராக்கள் வேலை செய்ய வேண்டும். அவர்களுடைய யார் வந்து என்ன குற்றப்பத்திரிகை என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கணும், நீங்கள் கண்டிப்பாக கேமரா ஒர்க் ஆகணும் எல்லா நேரமும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இப்படி பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மிக அழகாக வேலை செய்திருக்கிறார். ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறையில் போய் கோயில்களில் சோதனை செய்ததை நாங்கள் பிராமணியத்திற்கு எதிராக, இந்துத்துவத்திற்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திமுகவில் இருந்து வருகின்ற அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், ரமேஷ் ஆலயத்திற்குள் சென்று புனிதத்தை கெடுத்து விட்டார் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். அதனுடைய சாதனைகளை மட்டும் நீங்க பட்டியலிட்டீங்க அப்படின்னா அதை சாதனைதான். ஒரு ஆலயத்திற்குள் சென்று அங்கு யார் என்ன தவறு நடந்தாலும் அதனை கோயில்களுக்குள் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்பதை எல்லாரும் அனுபவித்தது, அதனை ஈஸியாக்கி இருக்கிறார்கள். இப்படி நிறைய பட்டியல் இருக்கிறது. நான் இன்னும் சொல்ல போனால்
ஜாதிகளுக்கு எதிராக, ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டமும் மேலும் பல சாதனைகளும் வரும் என்ற ஆவலோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி. இப்போ ஒரே உங்களுடைய கருத்தை ஒரு குற்ற வருவதற்கு முன்னால ஒன்னே ஒன்றை சேர்த்து விடுகிறேன். திமுக ஆட்சிக்கு 2021-26 ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய நம்பிக்கையான காரணமாக இருந்தது உதயநிதி அவர்கள் நீட்டை ஒழிக்கின்ற மந்திரத்தை நாங்கள் பாக்கெட்டில் வைத்திருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். 5 ஆண்டுகள் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. ஏ.கே. ராஜன் கமிட்டியை அமைத்தார்கள், ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்ன செய்தீர்கள் என்பதை 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்த சாதனை ஒரு நெடிய பட்டியலாக தாவேக அரசினுடைய கடந்த ஒரு 53 நாட்களுடைய சாதனையாக அவர் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் திமுக தரப்பிலிருந்து தாவேக அரசு இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது, இந்த 53 நாட்கள் அவர்கள் இன்னும் ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் அதை ஒத்துக்கொண்டு சரி என்று விட்டு செல்கிறீர்களா, இல்லை இதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை என்று நீங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும்? இதை செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் முதல்ல தாவேக்கா இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா தாவேக்காவோட தலைவர் எலெக்ஷன் கேம்பெயினில் பேசின ஒரு விஷயமும் இப்போ அவருக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. நான் அடுத்த நிமிஷம் வந்தா சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் பாதுகாப்பு கொடுப்பேன், நான் அடுத்த நிமிஷம் வந்தா சமூக நீதியை நான் கடைபிடிப்பேன். நான் இதுக்குள்ள டீப்பா போனேன்னா நிறைய விஷயம் பேசுற மாதிரி இருக்கும். மதுபான கடையை பத்தி அவர் பேசினாரு, நல்லா கேட்டுங்க நெறியாளர் அவர்களே. 700 மதுபான கடைகளை மூடனாங்கன்னு சொன்னாங்க. கடந்த ஆல்மோஸ்ட் 45 நாளா நிறைய பொதுத்தளத்துல நீங்க 700 மதுபான கடையை மூடினீங்கல்ல, அதோட அட்ரஸை 1 by 1 கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க, இது வரைக்கும் தரல. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லிஸ்ட் விட்டுருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஊழலே இல்லாத ஆட்சின்னு சொன்னாங்க. அப்படி ஊழலே இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு எதுக்காக ஒரு டெண்டரை போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி காலையில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஈவினிங்குள்ள க்ளோஸ் பண்றீங்க? 2500 கோடி அதுக்கு யாருக்கு போயிட்டு எங்க இருந்து போச்சுன்னா திரு புசி ஆனந்தன் கிளியரா அந்த டெண்டரை அனௌன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்றாரு. அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் படி மினிமம் 3 நாள் வெயிட் பண்ணணும், 4-5 டெண்டர் எடுக்கணும். அதெல்லாம் பண்ணல, சிங்கிள் டெண்டரை க்ளோஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன பதில் இருக்குது? அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி, சமூக நீதியை பற்றி சொல்கிறாரு. முதல்ல அறநிலைத்துறையில் திரு ரமேஷ் அவர்களை அந்த இனத்தை சேர்ந்தவங்களை அதுக்கு அறநிலைத்துறைய அமைச்சராக போட்டதே எகெயின்ஸ்ட்ன்றது தான் திமுகவோட முழு நிலைப்பாடு. ஏன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் இங்க முழுக்க அதாவது எப்படி சொல்றது, அதை மறுக்கப்பட்டு தான் இங்க நடக்கும்ன்றதுக்காக இதை சொல்றோம். அடுத்தது என்ஓசி ஒரு நாள்ல கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, இது முழுக்க ஹம்பக். ஏன்னா அந்த என்ஓசியை வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸா இருக்கட்டும், அந்த ஓப்பன் மீடியாவா இருக்கட்டும், இது வரைக்கும் அதோட லிஸ்ட்டை கொடுக்கவே இல்லை. இதுல முக்கியமான விஷயத்தை நான் கடைசியா பதிவு பண்ண நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு ஆள்றதுக்கு தகுதியே இல்லை. அப்படி எதுக்காக நான் சொன்னேன்னா, அவர் ஒரு நடிகராக இருந்தார். நடிகராக இருக்கும் பொழுது அவரை ஃபாலோ பண்ண எல்லா ஃபேன்ஸுமே அவர் எப்படி ட்ரெஸ் போடுறாரு, எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாரு, அதை வச்சு தான் பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க மாற்றம் கொண்டு வந்தாங்கல்ல. இது வரைக்கும் சமூக நீதிக்கு மாற்றமா இந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்துட்டேன். மகளிர் கலைஞர், அதாவது கலைஞரோட மகளிர் தொகைக்கு மாற்றமா நான் 500 ரூபா மட்டும் ஏத்திக்கிறேன்ப்பா. கிட்டத்தட்ட கடந்த திமுக ஆட்சியில 5 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 1200 மதுக்கடைகளை மூடின ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் 700 மதுக்கடைகளை மூடின லிஸ்ட் கூட அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. அப்ப இங்க முக்கியமா என்ன தெரியுமா, அவரு எலெக்ஷன் மீட்டிங்ல பேசின ஒரு வார்த்தை கூட இங்க நடக்கல. முக்கியமா இந்த சிங்கப்பெண் அதெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, இது எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி அதை வேற ஒரு நேம்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. சகோதரர் நன்றி திரு சந்திரன் அவர்களே. இப்போ இவர்களுடைய குறைகளையும் நிறைகளையும் நீங்க கேட்டீங்க இல்லையா திரு மீரான் அவர்களே, இது உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக நிறை அதிகமாக இருக்கிறதா, குறை அதிகமாக இருக்கிறதா, உங்களுடைய கருத்து என்ன? தாவேக்கா ஆட்சி அமைத்த 53 நாள்கள் சாதனைகள் அப்படின்னு கேட்குறோம்னா கண்டிப்பாக சாதனைகள்னு அவங்க 53 நாளில் ஒன்று செஞ்சுருக்க முடியாது. அப்படி சொல்கிறது ஒரு போலித்தனம் தான். ஏன்னா ஒரு ஆண்டு காலமாவது நம்ம பார்க்கணும், உங்கள் ஆட்சிக்கு செஞ்சுட்டு வர்றதுன்னு பார்க்கணும்.
அதுக்காக இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா 700 கடைகள் முன்னது அதெல்லாம் ரீல்ஸ்ல வரக்கூடியது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏற்கனவே மூடின கடையவே எடுத்து ஒரு பெரிய மாணவன் போய் பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே மூடி இருந்துச்சு அந்த கடையை எடுத்து நாங்க கடை மூடிட்டோம். அது 40 வருஷம் மூடி இருந்த கடை. சில கடையில மூடி இருக்குன்னு சொல்றாங்க, அந்த கடை திறந்துருக்கு. எதை நம்புறது? அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகள். அப்புறம் இது காவல் வியாபாரம் முடிஞ்சு நைட்டு முடியிருப்பாங்க. அதெல்லாம் மூடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் காவல்துறையில் கண்காணிப்பு கேமரா அதெல்லாம் இருக்க தான் செய்திருக்குன்னு இருந்தது தானே, புதுசாகவும் வைக்கல, அதெல்லாம் இருந்தது தான். ஆக மாற்றமோ ஒரு சாதனையோ வந்து தாவேகா அரசு கடந்த அரசை விட, கடந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசை விட புதுசா எதையுமே செஞ்சிடல. இப்போ செஞ்சிடலன்னா 53 செய்ய முடியுமான்னு கேள்வி ஏற்படலாம். புதுசு தானே, இப்போ அவங்க வந்துருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷன் பீட் கொடுங்க அவங்களுக்காக அப்படின்னு கேட்டோம்னா புதுசுலாம் கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க. அரசியல்னா என்ன, தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி, எப்படி வியூகம் வைக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க அரசியல் நாலேஜ் எடுத்தாச்சு. ஒன்று. ரெண்டாவது, தாவேக்கால இருக்கிறதான யாரு? முக்கியமாக செங்கோட்டையன். அவர் ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருந்தவர். அவர் இங்கேயே அமைச்சிருக்கிற முக்கியமாக நடத்தியிருக்காங்க. அதிமுக முக்கிய பிரமுகர்கள் அரசியல்வாதி அங்கே இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் எல்லாரும் புதுசுன்னு சொல்ல முடியாது. ஆதவ் யார்? திமுக இருந்தவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் திமுக இருந்துட்டு விடுதலை சிறுத்தையில் இருந்துட்டு இப்போ வந்தவர் தான். எல்லாம் அரசியல்வாதி தான். விஜய் வேண்டுமென்றாலும் புதுசா இருக்கலாம். ஆனா அவருமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. 2 வருஷமா அவர் அரசியல் களத்தில் இருந்தாரு. எனவே இவங்க வந்து புதுசா இருக்கிறாங்க, அதனால புதுசா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடியது அல்ல. அவங்க எல்லாம் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் தான். அவர்கள் இன்னும் தங்களை சரியாக செயல்படுத்தணுங்கிறது தான். நன்றி. உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் இருந்த பல கருத்துக்களை நம்முடைய பிரதிநிதிகளாக திரு சந்துரு, திரு ரமேஷ், திரு மீரான் அவர்கள் இங்கு நம்மிடையே எடுத்துரைத்தார்கள். இத்தனை நேரம் பொறுமை காத்து இந்த காணொலியை கண்டுகளித்த டி மீடியா நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம்.